மகர ராசி என்பவர்களுக்கு இந்த 50 நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் அது எந்த விஷயத்துல வேணா இருக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வேலை இல்லை வச்சுக்கோங்களேன். வேலைக்கு முயற்சி பண்றீங்க, வேலை கிடைச்சிடும். இல்லை ஒரு சம்பள உயர்வுக்கு ட்ரை பண்றீங்க, இந்த 19ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு உயர் பதவி, உயர் அந்தஸ்து, உயர் சம்பளம் கிடைப்பதற்கான ஒரு அமைப்பு உண்டு. குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாய் குழந்தை பேர் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் கொடுக்க போது. இந்த காலகட்டத்தை தொழில் துறையில் இருக்கவங்களுக்கு பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய நேரம். ஏற்பட்ட தடை தாமதத்துக்கு ஒரு விலக்கு உண்டு. உங்களோட வாழ்க்கையில எல்லாமே ஸ்மூத்தா நடக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் கிடைக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு நினைத்த விஷயங்கள் எல்லாமே துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்க அது எந்த ஃபீல்ட்ல வேணா இருங்க, எந்த விஷயம் செஞ்சாலும் சரி, எல்லாத்துலயும் வெற்றி கிடைக்கும். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செல்ற பணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு குருவின் அதிச்சார பெயர்ச்சி பலன்களை பற்றி 12 ராசி என்பதற்கு விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதையில் சில காலங்கள் சில கிரகங்கள் அதிக வேகமான நகர்வை பெறும். அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் அது அடுத்த ராசிக்கு நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுபோல இப்ப சூரியனுடைய நீள்வட்ட பாதையில குரு வேகமா நகர்றதுனால அவர் ஒரு ராசியை கடந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி ஒரு பலனை கொடுக்க போறாரு. இது பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு அதிகமா பெயர்ச்சி ஆனாலும் அது அதிச்சாரம் சொல்றோம். அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா ஒரு மினி குரு பெயர்ச்சி அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பை அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு 50 நாட்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு சில கெட்ட விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த குரு அதிச்சாரம் அப்படின்னும் போது இன்னும் சிறப்பு என்னன்னா, அவர் கடக ராசிக்கு அதிச்சார பயிற்சி ஆகிறார். இந்த கடக ராசியில குரு உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. கிரகம் உச்சமாகும் போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு பலனை கொடுக்கும். நன்மையான இருக்கக்கூடிய இடத்துல உச்சமாகும் போது நன்மையான பலனை அதிகமாகவும், கெட்ட இடத்தில் இருக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு கெட்ட பலன்களை அதிகப்படியாகவும் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதை தான் ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள். ஏன்னா குரு அதிச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது குரு இயற்கை சுபகிரகம். அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன், பண வரவுகளை கொடுக்கக்கூடியவர், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர், முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சுபமான பல விதமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான். அது உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்த போறாரு. அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். மகர ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போறோம். மகர ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் வராரு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மகர ராசி என்பதற்கு உண்டு. காரணம் என்ன? குருவுடைய பார்வை. குரு உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பாரு, உங்க ராசியை பார்ப்பார். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பார். இது எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு இடம். 7ஆம் இடத்துல இருக்காரு. அவருடைய பார்வை 11 ராசி மற்றும் 3ஆம் இடத்தை பார்க்கறது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு தேவையான விஷயங்களை கொடுப்பதற்கு இந்த குரு பகவான் காத்துட்டு இருக்காரு. நிறைய பேர் முயற்சி பண்றாங்க, வாழ்க்கையில வெற்றி பெறாங்களான்னு கேட்டா இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க முயற்சி வெற்றி அடையாத ஒரு நேரத்துல நீங்க முயற்சி பண்ணும்போது எதுவுமே நடக்காது. ஆனா மகர ராசி என்பவர்களுக்கு இந்த 50 நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் அது எந்த விஷயத்துல வேணா இருக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வேலை இல்லை வச்சுக்கோங்களேன். வேலைக்கு முயற்சி பண்றீங்க, வேலை கிடைச்சிடும். வேலையில் ஒரு பொசிஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஒரு ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஒரு சம்பள உயர்வுக்கு ட்ரை பண்ணுறீங்க, இந்த 19ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உயர் பதவி, உயர் அந்தஸ்து, உயர் சம்பளம் கிடைப்பதற்கான ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வேலை மாற்றுறது ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறேன் சார், ஒரே இடத்துல இருந்து ஒன்றுமே டெவலப்மெண்ட்டே இல்லை, வேலையை விட்டு அனுப்பிடுவங்களான வேறு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு சென்று வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழல்கள் வரும். வெளிநாட்டில் போய் நல்ல இடத்துல செட்டில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நல்ல சம்பளத்தில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. அது வெளியூராக இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம், நல்லா இருப்பீங்க.
அதே மாதிரி வெளிநாட்டிலே இருக்கீங்க, அங்கேயுமே ஒரு பிரச்சனையை போயிட்டு இருக்கு சார் எனக்கு. அங்கேயே வந்து எனக்கு வேலை இல்லை, வேலை கம்பெனி விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, இல்லை கம்பெனி மூடிட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா அவங்களாம் உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீசா ஏதாவது ரினியூவல் ஆகாமல் இருக்குது சில பேருக்கு அப்படின்னா அந்த வீசா ரினியூவல்லாம் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வீசா ரினியூவ் ஆகி அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான ஒரு அமைப்பையும் இந்த மகர ராசி என்பதுக்கு இருக்கும். சில பேர் ஃபேமிலியோட போய் செட்டில் ஆகலாம் சில முயற்சிகள்லாம் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் வாய்ப்பு கைகூடாமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஃபேமிலியோட வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கான சூழ்நிலையும் இந்த மகர ராசி என்பதற்கு குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அதே போல் திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கும். திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகமாகும். குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாய் குழந்தை பேர் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த மகர ராசி என்பதற்கு குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை தொழில் துறையில் இருக்கவங்களுக்கு பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய நேரம். ஏற்பட்ட தடை தாமதத்துக்கு ஒரு விலக்கு உண்டு. உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே ஸ்மூத்தாக நடக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் கிடைக்கும். அதே போல் நிறைய லாபங்கள் வரும், தொழிலில் முன்னேற்றங்கள் வரும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து பண வரவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாருமே பணம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிருந்தீங்கன்னா அவங்களாம் பண உதவிகள் செய்வாங்க. பணம் வராமல் இடத்துல இருந்து பண வரவுகள் வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. நீங்கள் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதெல்லாம் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எதை இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்பி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் கூட பிறந்தவங்களால நிறைய நன்மைகள் நடக்கும். கூட பிறந்தவங்கக்கிட்ட சண்டை பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரும். அதேமாதிரி உங்கள் ஃபேமிலியில் ஏற்பட்ட சண்டை சச்சரவு, அம்மா கிட்ட சண்டை போட்டது, அப்பா கிட்ட சண்டை போட்டது, கூட பிறந்தவங்க கிட்ட சண்டை போட்டது எல்லாமே நம்ம நேரம் சரியில்லாதனால தான் சண்டை போட்டோன்ற ஒரு எண்ணங்கள் வந்து அவங்க கூட அந்யோன்யமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அதேமாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் துறையில் இருக்கவங்களுக்குலாம் பெரிய லாபத்தை வரும். அங்கே எக்ஸ்போர்ட்டில் பெரிய பணத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நினைத்த விஷயங்கள் எல்லாமே துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் அது எந்த ஃபீல்டில் வேணா இருங்க, எந்த விஷயம் செஞ்சாலும் சரி, எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். படிப்பா, வேலையா, திருமணமா, குழந்தையா, தொழிலா, வீடு, வண்டி, வாகனம், கோர்ட்டு கேஸு பிரச்சனை எதா இருந்தாலும் சரி, எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய, அதில் வெற்றி பெறக்கூடிய, லாபத்தை சந்திக்கக்கூடிய, சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். அதே மாதிரி இது 50 நாட்களுக்கு உண்டான பலன்கள் தான், பயப்பட வேண்டாம். கெட்ட விஷயங்களை சில ராசிகளுக்கு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. இது ஒரு 50 நாட்கள் தான். அதே மாதிரி நல்ல விஷயங்களை கேட்குறவங்களும் ரொம்ப நாளுக்கு நினைக்காதீங்க, இது ஒரு 50 நாட்களுக்கு உண்டான பயிற்சி. அதுவும் இல்லாமல் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்கள் ஜாதகத்தினுடைய கிரகநிலைக்கு தந்தாற்போல் மாறுபடும். உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லவராக இருக்கணும், குரு நல்ல இடத்துல இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான பலன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் தசாபுத்தி, கெட்ட கிரகங்களின் தசாபுத்தி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் சுப கிரகம் தான், ஆனால் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுது. அதில் மெயினாக கிரகங்கள் எப்போவுமே கெட்ட பலனை எப்போ இந்த தசாபுத்தியில் கொடுக்குதுன்னா மெயினாக சனி திசை, ராகு திசை, கேது திசை. ஒரு கடன் அதிகமாவதற்கான காரணமாக இந்த புதன் திசை எல்லா ராசி என்பவர்களுக்கும் அமையுது. அதே போல் சுக்கிர திசை, சூரிய திசை சில பேருக்கு நன்மையை செய்தாலும் கடைசி ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் கொடுத்துருக்கு. அதனால் அது உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து கண்டிப்பாக மாறுபடும். உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து மற்ற முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதி கொடுப்பீங்களா, எங்கள் வீட்டிலலாம் நோட்டில் தான் எழுதி வச்சுருக்கோன்னு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நோட்லையும் எழுதி தரோம், ஒரு வாரம் டைம் ஆகும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் நம்ம ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்க காத்துட்ருக்கு, படிப்பு எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்கும், குடும்ப உறுப்பினர் உறவு எப்படி இருக்கும், அப்படி எல்லா விதமான பலன்களையும் பார்ப்பதற்கு சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம இன்ஸ்டியூட்டில். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் பார்க்கறது எப்படி, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட், அதை எப்படி முகூர்த்தத்தை நிர்ணயம் பண்ணுறது, அதேமாதிரி பிரசன்ன ஜோதிட முறையில் கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சோழி பிரசனம் எப்படி படிக்கிறது, எப்படி பார்க்கறது, அதே போல் தேவ பிரசனம், ஒரு கோவில் கட்டுறோம், ஒரு கோவில் நிர்மாணம் பண்ணுறோம்,
எந்த சிலையை வைக்கலாம், எது வைக்கக்கூடாது, எந்த தெய்வம் நம்மளுக்கு நிறைய பலவிதமான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய தெய்வ பிரசன்னம். அஷ்டமங்கல பிரசனம், நீண்ட காலமாக எங்கள் குடும்பத்தில் கல்யாணமே ஆகலை, நீண்ட காலமாக ஒருத்தர் இறந்துக்கிட்டே வராங்க, இந்த மாதிரி பார்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.